இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடலூர் சாலையில் நீதிமன்றம் அருகே போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மேம்பாலம் கட்டுப்பணி நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் ஆய்வு செய்தார். பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டு கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் விதமாக பணிகளை விரைந்து முடிக்க ஒப்பந்ததாரர் மற்றும் பொறியாளர்களுக்கு கவர்னர் கைலாஸ்நாதன் அறிவுறுத்தினார். கட்டுமான பணிகளின் பொழுது பொதுமக்கள், வாகன ஓட்டிகள், வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர பொதுப்பணித்துறைக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து உப்பனாறு கால்வாய் மேம்பால பணிகளை மறைமலை அடிகள் சாலை மற்றும் காமராஜர் சாலை பகுதியில் பார்வையிட்டார். ஆய்வின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, ஜான்குமார், பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். நாராயணசாமி முன்னாள் காங்கிரஸ் அமைச்சர்களை காலி செய்யவே தேர்தலில் எம்பி வைத்திலிங்கம் செயல்பட்டார். அவருக்கு மனசாட்சி இருந்தால் எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமென அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசியவர், புதுச்சேரி முதல்வர் பணம் வாங்கிக் கொண்டு அமைச்சர் பதவியை எனக்கு தந்ததாக காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் பேசியுள்ளார். கடந்த சில மாதங்கள் முன்பு என் மீது வைத்திலிங்கம் எம்பி லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டினார். அதற்கு நேரடியாக விவாதிக்க தயார் என நான் தெரிவித்த பிறகு அவர் வாய் திறக்கவே இல்லை. மல்லாடி மீது லஞ்சம், ஊழல் குறித்து பேச புதுச்சேரி மட்டுமல்ல, இந்தியாவிலேயே யாருக்கும் தகுதி இல்லை. எனது சொந்த பணத்தில் தான் அனைத்தையும் செய்து வருகின்றேன். ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கக்கூடாது. வெளியில் பலரும் தெரிவிக்கும் தகவல்களில் உண்மையானதை ஆதாரத்துடன் தெரிவிக்க வேண்டும். இது பற்றி எங்கு வேண்டுமானாலும் விவாதிக்க தயாராக உள்ளேன். பணம் வாங்கி அமைச்சர் பதவி கொடுக்கும் பழக்கம் முதல்வர் ரங்கசாமிக்கு இல்லை. பணப்பேறு நடந்திருப்பதாக இருந்தால் ஜோஸ் சார்லஸ் மார்டனுக்கு அமைச்சர் பதவி அப்பொழுதே தரப்பட்டிருக்குமே. நாராயணசாமியையும் முன்னாள் காங்கிரஸ் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, கமலக்கண்ணன் உள்ளிட்டோரை காலி செய்யவே கடந்த தேர்தலில் வைத்திலிங்கம் எம்பி செயல்பட்டார். வைத்திலிங்கம் முதல்வராக இருந்தபோது நான் அமைச்சராக பணம் கொடுத்தேனா என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும். கடந்த 7 ஆண்டுகளாக எம்பியாக இருந்தும் புதுச்சேரிக்கு எந்தவிதமான திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. மனசாட்சி இருந்தால் எம்பி பதவியையும் வைத்திலிங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார். அதுக்கப்புறம் அந்த ஆளு வாய் திறக்கல. ஒரு எர்லேவர்ஸ் வைத்திலிங்கம் பார்ட்னர், கோயிலேஷன் பார்ட்னர், மெயின் பார்ட்னர்னு நம்ம வீட்டுக்கு எர்லேவர்ஸ் 4 o'clock அனுப்பிட்டார். நான் வாய் திறக்க மாட்டேன், நம்ம பற்றி எது பேச வேணாம், எது ப்ரெஸ் மீட் வேணாம். அமெரிக்கா నుంచి வைஃபு டாக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு மல்லாடி பற்றி பேசுனது சொல்லிட்டு வைத்திலிங்கம் சொன்ன மாதிரி வைத்திலிங்கம் அனுப்பின பார்ட்னர் நம்ம எர்லேவர்ஸ் பார்த்துட்டார். பார்ட்னர் என்னது, யார் என்னது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் சொல்லியாச்சு, கரப்ஷன் பற்றி மல்லாடி பற்றி கரப்ஷன் பற்றி பாண்டிச்சேரியில் இந்தியாவில் யாரு கூட ஒரு ஆளு கூட பேசுனதுக்கு யாருக்கு கூட தகுதி இல்லை. நான் எப்போ காசு வாங்க மாட்டேன். இஸ் மை ப்ராப்பர்ட்டி, மை ஓன். இது 1 rupee செலவு பண்ண கூட இது மை ஓன். அது நிறைய பேருக்கு, எங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எஸ்டர்டே రంగస్వామి, మినిస్టర్స్ మల్లాడి, అదర్ మినిస్టర్స్ నుంచి కాసు వాంగి మల్లాడి கொடுத்துட்டாருன்னு சொன்னார். அதே மாதிரி அசோக் ஆனந்த் மேலே ரொம்ப பாசம் வந்தாச்சு. வைத்திலிங்கம் ஸ்பீக்கர் இருக்க டைமில் டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு. அது கரெக்டாக உண்மையாக இருக்கு. அது மனசாட்சியங்களை பண்ணியாச்சா? எந்த தப்பு பண்ணிட்டாருன்னு அசோக் ஆனந்தனே டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு. இப்போ எதுக்காக அந்த அளவுக்கு பாசம்? நீங்கள் 1980 பாலிடிக்ஸ்க்கு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபாதர் இஸ் ஏ சீஃப் மினிஸ்டர், இஸ் எ வெரி குட் பர்சன். யுவர் ஃபாதர் நேம் இன்னைக்கு கூட சொல்லுவார்.
இவர் ஃபாதர் பற்றி. ஒரு சீஃப் மினிஸ்டர் சன் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணியாச்சு. இஸ் டிஃபீட்டட். வைத்திலிங்கம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் தோத்துட்டார். வில்லியனூர் தொகுதியில் பெரும்பாலான இடங்களில் கடந்த சில தினங்களாக சரிவர குப்பைகள் அள்ளுவதில்லை என்ற புகார் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து தொகுதி முழுவதும் தெருக்களை ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் இன்று ஆய்வுப் பணி மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் குப்பை அள்ளுவது சம்பந்தமாக நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ரவிக்குமார் எம்எல்ஏ தலைமையில் ஆணையர் பிரபாகர், HR ஸ்கொயர் நிறுவனத்தின் மேலாளர் உதயச்சந்திரன் மற்றும் ஏரியா சூப்பர்வைசர்கள் ரவி, ஆறுமுகம், முரளி, மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தில் ஒரு கால அடிப்படையில் வில்லியனூர் தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் குப்பைகள் இல்லாமல் சுத்தமாக தெருக்களை பராமரிக்கும்படி கேட்டுக்கொண்டார். மேலும் குப்பைகள் எழுதுவதற்கான உபகரணங்கள் உடனடியாக ஊழியர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் அந்தந்த பகுதிக்கு தேவையான பணியாளர்களை உடனடியாக நியமித்து சுத்தம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் கொம்பாக்கம், உத்தரவாகினிப்பேட் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். என்ஆர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் KV முருகன் அவர்களின் பிறந்தநாள் நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் அன்னதானத்தினை துவக்கி வைத்து அன்னதானம் வழங்கினார். சுமார் 400க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். மேலும் முதலியார்பேட்டை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். இறுதியில் சுந்தர வடிவேல் அவர்கள் நன்றி கூறினார். பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை திரும்பப் பெற கோரி ஆட்டோ தொழிலாளர்கள் சார்பில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாக்கமுடையான்பட்ட அரசு அச்சகம் அருகில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆட்டோ சங்க மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை தாங்கினர். மாநில தலைவர் பாளையத்தான், மாநில பொருளாளர் செந்தில் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆட்டோ சங்க மாநில கௌரவ தலைவர் ராமதாஸ், மாநில செயல் தலைவர் சத்தீஷ், மாநில துணை பொதுச் செயலாளர் ஜீவா உட்பட பலர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டியும், பெட்ரோல் டீசலுக்கு மானியம் வழங்க வலியுறுத்தியும் கோஷமிட்டனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து வரும் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இதையொட்டி கோர்ட் உத்தரவின் பேரில் அனைத்து கல்வி நிறுவனங்களின் வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி மேட்டுப்பாளையம் லாரி முனையத்தில் நேற்று முன்தினம் தொடங்கியது. புதுச்சேரியில் மொத்தம் 1164 பள்ளி வாகனங்கள் உள்ளன. முதற்கட்டமாக நேற்று முன்தினம் 172 பள்ளி வாகனங்கள் ஆய்வுக்கு கொண்டுவரப்பட்டு 138 வாகனங்களுக்கு தகுதி சான்று அளிக்கப்பட்டன. மீதமுள்ள 34 வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவி பழுது, கதவுகள் சரியாக மூடப்படாதது, இருக்கைகள் விவரம் குறிப்பிடப்படாதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக தகுதி நீக்கம் செய்யப்பட்டன. இந்நிலையில் நேற்று 2வது நாளாக நடந்த ஆய்வில் 55 பள்ளி கல்லூரி வாகனங்கள் வந்தன. இதில் 52 வாகனங்கள் தகுதி பெற்றன. 2 வாகனங்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டன. மீதமுள்ள வாகனங்களுக்கான ஆய்வு வரும் 10ஆம் தேதி வரை நடத்த உள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். வெளிநாடுகளில் வாழும் பிரெஞ்சு குடிமக்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நேற்று உலகம் முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் ஓட்டுப்பதிவு நடந்தது. இத்தேர்தலுக்காக புதுச்சேரியில் 2 ஓட்டுச்சாவடிகளும், சென்னை மற்றும் காரைக்காலில் தலா ஒரு ஓட்டுச்சாவடியும் என மொத்தம் 4 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே உள்ள பிரெஞ்சு தூதரக அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஓட்டுச்சாவடியில் காலை 8 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கியது. புதுச்சேரியில் வாழும் பிரெஞ்சு மக்கள் ஆவலுடன் வந்து தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை காண்பித்து சமூக இடைவெளியுடன் தங்களது ஓட்டுப்பதிவு செய்தனர். மாலை 6 மணி வரை இந்த ஓட்டுப்பதிவு நீடித்தது. இத்தேர்தலில் புதுச்சேரி தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள மொத்தம் 4378 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். இதில் வெற்றி பெறும் பிரதிநிதிகள் 6 ஆண்டுகள் பதவியில் நீடிப்பார்கள். புதுச்சேரி அருகே உள்ள இடையஞ்சாவடி கிராமத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீவர்ண முத்து மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நாளான நேற்று வர்ண முத்துமாரி அம்மனுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் இப்பகுதியைச் சேர்ந்த 3 நபர்கள் அம்மனாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் உட்பட 108 அபிஷேகங்கள் நடைபெற்றது. இறுதியாக சிறப்பு அபிஷேகமான மிளகாய் பொடி கரைசல் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் அம்மனாக தேர்வு செய்யப்பட்ட பக்தர்கள் மிளகாய் பொடி கரைசலை வாங்கி அமிர்தம் போல் குடிப்பதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி, பராசக்தி, கோவிந்தா கோவிந்தா என விண்ணை முட்டும் கோஷங்கள் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர்.
குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை அம்மனுக்கு சோடச தீப ஆராதனை நடைபெற்றது. இந்த கன்னியா சுமங்கலி பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் பொது இடங்களில் மது அருந்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென டிஐஜி ஷாலினி சிங் உத்தரவிட்ட நிலையில் புதுச்சேரி முழுவதும் பொது இடங்களில் மது அருந்துவோர் மீது காவல்துறை அதிரடியாக நடவடிக்கை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து வருகின்றது. அதன்படி வார இறுதி நாளான நேற்று புதுச்சேரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் புதுச்சேரி மது பிரியர்களும் பொது இடங்களில் மது அருந்துகிறார்களா என கண்காணிக்க உதயஞ்சாலை காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் காவல் நிலையத்திற்குட்பட்ட சுப்பையா சாலை, அண்ணா சாலை, புசி வீதி, ஆம்பூர் சாலை, கடற்கரை பகுதிகள், பழைய துறைமுக மைதானம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது பல்வேறு பகுதிகளில் மது அருந்தியவர்களை விரட்டி அடித்தனர். மேலும் போலீசாரை கண்டதும் மது பிரியர்கள் ஓட்டம் பிடித்த நிலையில் அவர்களை சினிமா பாணியில் போலீசார் விடாமல் துரத்தி பிடித்து கைது செய்து பொது இடங்களில் மது அருந்திய குற்றத்திற்காக வழக்கு பதிவு செய்தனர். அதன்படி உதயஞ்சாலை காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் மது அருந்தியதற்காக 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதேபோல் மாநிலம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் ஒரே நாளில் மது அருந்திய குற்றத்திற்காக பதிவு செய்யப்பட்டது. புதுச்சேரிக்கு சுற்றுலா வருவோர் பெரும்பாலானோர் மது அருந்துவதற்காகவே வரும் சூழலில் காவல்துறையினரின் இந்த அதிரடி நடவடிக்கை மது பிரியர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.